வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலின் முதலாவது முடிவு இரவு 11 மணிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. இலங்கையில் முதலீடு செய்யுமாறு வியட்நாமின் முன்னணி நிறுவனத்திற்கு அழைப்பு. அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கருத்து. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவு. கல்கிஸ்ஸையில் பட்டப்பகலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, வெளியான சிசிடிவி காட்சிகள். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம், கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களுக்கு விளக்கமறியல். பாகிஸ்தானிற்கு செல்லும் செனாப் நதிநீரை நிறுத்திய இந்தியா, தொடரும் போர் பதற்றம். இனி விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலின் முதலாவது முடிவு நாளை இரவு 11 மணிக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு செலுத்தப்படும் அதே மையத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்கெண்ணும் செயல்முறையில் பல படிகள் பின்பற்றப்படுவதாக கூறியுள்ள RMAL ரத்நாயக்க, ஒரு தொகுதிக்குள் ஒரே ஒரு வாக்குச்சாவடி மட்டுமே இருந்தால் வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்குச்சாவடியிலேயே மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தொகுதிக்குள் பல வாக்குச்சாவடிகள் இருந்தால் சில இடங்களில் வாக்கு எண்ணிக்கை அந்த வாக்குச்சாவடியிலேயே மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகளுக்காக தேர்தல் அதிகாரியாக ஒரு விசேட அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர், வாக்கு எண்ணும் மையத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரியே முழு பொறுப்பாளராக இருப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான தயார்படுத்தல் மையம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த மையத்தின் ஊடாக அனைத்து முடிவுகளும் சேகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு வெளியிடப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் தேர்தல் சட்ட விதிகளை மீறி பரப்புரைகளில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சட்டத்தரணி MPM சுபியான் எச்சரித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் தேர்தல் சட்ட விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நள்ளிரவு 12 மணி பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் கண்டிப்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தோடு நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் லொரி ஒன்று அரிசி விநியோகித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் அதனுடைய மேலதிக விசாரணைகள் தற்போது களுவாஞ்சிக்குடி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தவிர மாவட்டத்தில் குறிப்பாக வேட்பாளர்களாக இருக்கலாம், வாக்காளர்களாக இருக்கலாம், அனைவரும் தேர்தல் சட்டத்துக்கு மதிப்பளித்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எந்த விசேடமாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, எந்த விதமான வன்முறைகளிலோ அல்லது கூட்டமாக கூடி நிற்பதிலும் தவிர்த்து கொண்டு வாக்களித்து விட்டு நேர்காலத்தோடு வீடுகளுக்கு திரும்பி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு மாவட்டத்தினுடைய பாதுகாப்புக்காக 87 போலீஸ் நடமாடும் வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக வாக்கெடுப்பு கடமைகளுக்காக இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் உடலங்களாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்டத்தில் தற்போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல விசேட தேவையுடையவர்களுக்கான வாக்களிப்பு நிலையங்கள் விசேடமாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் விசேடமாக வாக்களிப்பதற்குரிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. விசேடமாக கண் தெரியாதவர்களுக்காக வேண்டி, கண் பார்வை இல்லாதவர்களுக்காக வேண்டி வாக்களிப்பதற்காக வேண்டி விசேட சட்டகம் ஒன்றும் அனைத்து வாக்கெடுப்பு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் முதலீடு செய்யுமாறு வியட்நாமின் முன்னணி தனியார் நிறுவனமான வின் குரூப் குழுமத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக சுற்றுலாத்துறை, ஆதன வர்த்தகம் ஆகிய அதிக திறன் கொண்ட துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாமில் உள்ள வின் குரூப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்தை சந்தித்து கலந்துரையாடினார். வின் குரூப் குழும தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையின் ஆதன வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு வின் குரூப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். வின் குரூப் நிறுவனத்தின் வெற்றி மற்றும் பல்வகைப்பட்ட உலகளாவிய வர்த்தக நாமங்களின் உருவாக்கத்திற்கும்
வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீட்டிற்கு நெகிழ்வான மற்றும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளது என வலியுறுத்தினார். நாட்டின் மூலோபாய புவியியல் இருப்பிடம், முற்போக்கான உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அழைப்பை அவர் விடுத்துள்ளார். டெக்னோகாம் கார்ப்பரேஷன் என்று முன்னர் அழைக்கப்பட்ட வின் குரூப் கூட்டு பங்கு நிறுவனம் 1993 உக்ரைனில் நிறுவப்பட்டது. தற்போது வின் குரூப் என்ற நாமம் வியட்நாமில் மிக பாரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க தனியார் நிறுவனங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ஸ்ரீலங்காவின் வெளி விவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வின் குரூப் குழுமத்தின் உப தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி வியட்வாங் மற்றும் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட தங்கப் பொருட்கள் அடங்கிய தங்க கையிருப்பு குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோதமாக இயக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற கட்டிடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பொருட்களை மதிப்பீடு செய்த பின்னர் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குற்ற புலனாய்வுத்துறை சார்பாக பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுஹர்சி ஹேரத் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தங்கப் பொருட்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் நடத்திய பின்னர் அனைத்து தங்கப் பொருட்களையும் இலங்கை மத்திய வங்கியின் பெட்டகங்களில் சேமித்து வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்காவில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 1250க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் 24 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை மொத்தம் 1267 முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 6 பேரில் பாடசாலை அதிபர், தொழிலாளர் அமைச்சருடன் இணைக்கப்பட்ட அதிகாரி, கள அதிகாரி மற்றும் குடிவரவுத்துறையின் அதிகாரி ஆகியோரும் அடங்கியுள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. இவர்களை விட பொது சுகாதார பரிசோதகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், நீதி அமைச்சக ஊழியர், மாகாண வருவாய்த்துறையின் மதிப்பீட்டாளர் மற்றும் 6 பொதுமக்களும் தமது சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 24 நபர்களுக்கு எதிராக 21 நீதிமன்ற வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு கூறியுள்ளது. கொழும்பின் புறநகரான கல்கிசை பகுதியில் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியில் பட்டப்பகலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அடையாளம் தெரியாத 2 சந்தேக நபர்கள் நடத்திய தாக்குதலில் 19 வயதான இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்கிசையில் கொழும்பு காலி வீதியில் உள்ள கடற்கரை வீதிக்கு அருகில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. உந்துருளியில் சென்ற இளைஞர் ஒருவரை துரத்திச் சென்று பின்னர் மிக அருகிலிருந்து மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளமை சிசிடிவி காணொலிகளில் பதிவாகியுள்ளது. பிரதான வீதியில் பொதுமக்கள் பார்த்திருக்க இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த திகவிலையைச் சேர்ந்த இளைஞர் கடுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். துப்பாக்கிச்சூடை நடத்திய சந்தேக நபர்கள் உடனடியாகவே சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கல்கிசை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த குற்றவாளிகளை அடையாளம் காண்பதுடன் தாக்குதலுக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நாளை மறுதினமும் பல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக வாக்கெண்ணும் மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கே மே மாதம் 7ஆம் தேதி விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு நாளை நடைபெறவுள்ளதால் நாட்டின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த நாளான 7ஆம் தேதியும் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளிவரவுள்ள நிலையில் அன்றைய தினம் கொழும்பு ரோயல் கல்லூரி, மாத்தறை பாக்கியம் தேசிய கல்லூரி, யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, மட்டக்களப்பு இந்து கல்லூரி, திருகோணமலை விபுலானந்தா கல்லூரி, புத்தளம் சாகிரா கல்லூரி, மதுரை மத்திய மகா வித்தியாலயம் உட்பட பல பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
கல்வி அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்படாத ஏனைய அனைத்து பாடசாலைகளும் மே மாதம் 7ஆம் தேதி வழமை போன்று செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை கண்ணகியம்மன் கோவில் இறங்குதுறைக்கு ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்களிப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மக்களை சந்தித்து கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார். ஊர்காவல்துறை கண்ணகியம்மன் கோவில் இறங்குதுறையில் உள்ள பாலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் அது பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என மக்கள் சுட்டிக்காட்டினர். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கைகளை ஏற்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதற்குரிய ஆரம்பகட்ட பணி விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த பல்கலைக்கழக மாணவர் பகுடிவதற்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மன அழுத்தம் காரணமாக உயிர் மாய்த்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் குறித்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 80 லட்சம் பெறுமதியான 35 பவுன் தங்க நகைகளை மீட்டுள்ளதாக வவுனியா நெலுக்குளம் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். வவுனியா கணேசபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கொள்ளையிடப்பட்ட நகைகளே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட நெலுக்குளம் காவல்துறையின் பொறுப்பதிகாரி DMA சமரக்கோன் தலைமையில் குழுவினர் நகைகளை கைப்பற்றியுள்ளனர். இந்த நகைகளுடன் கொக்குவெளி பகுதியில் வைத்து 29 வயது இளைஞர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நெலுக்குளம் காவல்துறையினர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். காஷ்மீரில் பகல்காம் சுற்றுலா தளம் மீதான பயங்கரவாத தாக்குதலை மையப்படுத்தி போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமது நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் ஷெனாப் நதி நீரை இந்தியா நிறுத்தியுள்ளது. ஏற்கனவே நாட்டிலிருந்து பாகிஸ்தானிகளை வெளியேற்றியுள்ள இந்தியா சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை மீளெடுத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அண்மையில் மேற்கொண்ட ஏவுகணை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முதற்கட்டமாக சினாப் நதி நீரை இந்தியா நிறுத்தியுள்ளது. 2 பெரிய அணைகளில் சினாப் தண்ணீரை தேக்கி வைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை பாகிஸ்தானில் பேசு பொருளாகியுள்ளது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அதிக தண்ணீர் வழங்கும் சீலம் நதி தண்ணீரையும் நிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது. அந்த நதியில் கட்டப்பட்டுள்ள கிருஷ்ண கங்கா அணைக்கட்டு பகுதியில் தண்ணீரை தேக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தேங்கும் தண்ணீரை மாற்றுப் பகுதி வழியாக இந்திய பகுதியில் வெளியேற்ற மத்திய நீர்ப்பாசனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளமை பாகிஸ்தானில் விவசாயத்தை மேலும் பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது. இதற்கிடையே பாகிஸ்தானிலிருந்து எந்த பொருளையும் இந்தியாவில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வதற்கு இந்தியா தடை விதித்துள்ளது. இதனால் பாகிஸ்தான் ஏற்றுமதியாளர்கள் கடும் இழப்பை சந்திக்க ஆரம்பித்துள்ளதுடன் இதுவரை அவர்களுக்கு 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் துணையுடன் தனது பொருட்களை இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்ய பாகிஸ்தான் முயற்சி செய்த போதிலும் அதனையும் டெல்லி தடுத்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவை முழுமையாக கைப்பற்றும் புதிய திட்டத்தை இஸ்ரேல் முன்னகர்த்தியுள்ளமை சர்வதேச ரீதியான கரிசனைகளை தூண்டியுள்ளது. குறிப்பாக காசாவில் தனது நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் அதேவேளை தீவிரப்படுத்தும் நோக்குடன் இஸ்ரேலிய ராணுவம் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் படையினரை அழைக்க ஆரம்பித்துள்ளது. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை ஹமாஸ் இயக்கம் திருப்பி அனுப்பவும் அவர்களை தோற்கடிக்கவும் அழுத்தத்தை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. அண்மைய போர் நிறுத்தம் முறிவடைந்த பின்னர் பணைய கைதிகளை விடுதலை செய்வதை உறுதி செய்வதற்கு பெஞ்சமின் நெதன்யாகு தவறிவிட்டதாகவும் அவரின் நோக்கங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை எனவும் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் புதிய திட்டத்தின் கீழ் புதிய பகுதிகளில் தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறியுள்ள இஸ்ரேலிய ராணுவம் நிலத்திற்கு மேலுள்ள மற்றும் கீழுள்ள அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் அளிப்பதாக சூளுரைத்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை காசாவில் புதுப்பிக்கப்பட்ட ராணுவ விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பிராந்தியத்திற்கான பயணம் நிறைவடையும் வரை இந்த ராணுவ விரிவாக்கம் செயற்படுத்தப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதற்கான சர்வதேச நாடுகள் மத்தியஸ்தம் வகித்த பேச்சுக்கள் தோல்வியடைந்திருந்தன. அந்த வகையில் ஹமாஸ் இயக்கத்தின் வசம் மீதமாக 59 பணைய கைதிகள் இருப்பதுடன் அவர்களில் 24 பேர் மாத்திரமே உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது.
ஹமாசுடனான 2 மாத போர் நிறுத்தம் முறிந்த பின்னர் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி இஸ்ரேல் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து எந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை. எனினும் அன்று முதல் இஸ்ரேலிய படைகள் காசாவின் பெருமளவான பகுதிகளை கைப்பற்றியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலின் முதலாவது முடிவு இரவு 11 மணிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. இலங்கையில் முதலீடு செய்யுமாறு வியட்நாமின் முன்னணி நிறுவனத்திற்கு அழைப்பு. அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கருத்து. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கப் பொருட்கள் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவு. கல்கிஸ்ஸையில் பட்டப்பகலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு, வெளியான சிசிடிவி காட்சிகள். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம், கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களுக்கு விளக்கமறியல். பாகிஸ்தானிற்கு செல்லும் செனாப் நதிநீரை நிறுத்திய இந்தியா, தொடரும் போர் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.